ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் அண்ட் இனோவேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கான்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஜிக் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சி இது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மொத்தம் 3 ரோ இருக்கு இல்லையா, 2 காலம். ஸோ 3x2 மேட்ரிக்ஸ். இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது 2x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து 3x2, இன்னொன்று இருக்கிறது வந்து 2x3 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அப்போ எனக்கு ஃபைனல் வர அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். இந்த 2 நம்ம கண்டுக்க மாட்டோம். எனக்கு இங்க 3 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3யும் இந்த 3 அப்போ எனக்கு ஃபைனலா வர மல்டிப்ளிகேஷனோட மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3x3ல தான் இருக்குங்க. இதுதாங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த இருக்கும். ஸோ ஒன்று வந்து 3x2 2x3ல இருக்கு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பாசிபிளா இல்லையா அப்படின்றத எதை வச்சு தெரிஞ்சுப்பாங்கன்னா இதுவும் இதுவும் எனக்கு ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா. இங்க வேற ஒரு டேட்டா வச்சுட்டு இங்க ஒரு வேற டேட்டா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் கிடையாது. இங்க 3 இருக்கு அப்படின்னா இங்குமே எனக்கு 3 தான் இருக்கணும். சப்போஸ் இங்க 2 இருக்குன்னா இங்கேயுமே எனக்கு 2 தான் இருக்கணும். ஸோ இன் பிட்வீன் இந்த 2 இந்த 2 எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பரும் இந்த இதுல எத்தனை காலம் இருக்கோ அதுதான் எனக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ அந்த 3x3 தான் எனக்கு ஃபைனல் அவுட்புட் 3x3ல வரும் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ இங்க பாருங்க, எனக்கு வர அவுட்புட் வந்து 3 ரோ 3 காலம்ல தான் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு அடிஷன் வந்து 7ல தாங்க இருக்கும். 7 அப்படின்னா ஸோ இந்த A11 இந்த ஃபர்ஸ்ட் B11ஓட மல்டிபிள் ஆகும். A11 B1 இருக்கா. ஸோ அடுத்து பிளஸ் இந்த ரெண்டு டேட்டா கூட மல்டிபிள் ஆகும். இந்த A12வும் இந்த B21ம் மல்டிபிள் ஆகும். ஸோ மல்டிபிள் ஆகிற டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து இந்த ரோவும் இந்த காலமும், அடுத்து இந்த தேர்ட் ரோவும் தேர்டு காலமும் மல்டிபிள் ஆகும். ஸோ அந்த டேட்டா எங்கே நம்ம லைனை எழுதுறோம். அடுத்து என்ன ஆகும்னா இந்த ரோ இந்த கூட மல்டிபிள் ஆகுது அப்படின்னா இந்த டேட்டா ஃபார்ம் ஆகுங்க. ஸோ அதேமாரி செகண்ட் ரோ செகண்ட் காலம், நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ தேர்டு காலம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ஃபர்ஸ்ட்டும் இந்த தேர்டு காலம் வந்து இதுவாகும். ஸோ இந்த டேட்டா கூட மல்டிபிள் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டேட்டா கூட மல்டிபிள் ஆகும். ஸோ டேட்டா மல்டிபிள் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்போ எனக்கு நீங்கள் வந்து இந்த கான்செப்டுக்கு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம மேட்ரிக்ஸில் அடிஷன்னு சொல்லி ஒன்று தனியாக வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து 2 ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. இல்லை அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இப்போ என்னன்னா 2 ஃபார் லூப் வந்து ஒன்று வந்து ஐனும் ஒன்று ஜேனும் நம்ம வந்து ஒன்று வந்து ரோக்கும் ஒன்று காலமுக்கும் எடுத்திருப்போம். இங்கே நமக்கு என்னன்னா எக்ஸ்ட்ராவா மல்டிப்ளிகேஷன் நடக்குது, அடிஷனும் நடக்குது இல்லையா. ஸோ அடிஷன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த டேட்டா தான் வரும் அப்படின்னு தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிய போகிறது இல்லை. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா எனக்கு இந்த சம் வந்து இனிஷியலாக 0ன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அடுத்து மல்டிபிள் பண்ணுவோம். அதை எனக்கு 0 கூட ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் திருப்பியும் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ இந்த டேட்டா ஒன்று மல்டிபிள் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, அது கூட இந்த வர டேட்டாவை ஆட் பண்ணுவேன். ஸோ அடுத்து என்ன ஆகும், எனக்கு திருப்பியும் அடுத்த செம்மு போகிறதுக்கு முன்னாடி அந்த செம்மு 0 ஆக்கிடுவேன். ஸோ இது வந்து ஓரலாக நான் சொல்லிட்டேன். ஸோ கோடிங் வைஸ் எப்படி வந்து நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டேட்டாவுமே யூசர் கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன்.
மல்டிப்ளிகேஷன்ல வந்து நான் டைரக்டாவே டேட்டாஸ் வந்து நம்ம இன்புட்டா குடுத்துடலாம். யூசர் கிட்ட வாங்க வேண்டாம். இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டைமென்ஷன் 2D அரே. ஸோ இப்போ கர்லி பிராக்கெட் உள்ள நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டாஸ் நீங்கள் எப்போதுமே டைரெக்டாக என்டர் பண்ணுறீங்கன்னா கர்லி ப்ராக்கெட்குள்ளே தாங்க என்டர் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூலில் எனக்கு என்ன டேட்டா வேணும், செகண்ட் ரூலில் என்ன டேட்டா வேணும், ஸோ அதுக்கு ஒரு கர்லி ப்ராக்கெட் வந்து கொடுத்துக்குறோம். ஸோ அதுக்கு ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்குறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூலில் எனக்கு என்ன டேட்டா வேணும் அப்படின்றது நான் கொடுத்துக்கிறேன். லெட் இட் பி 1, 2, 3. ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ கமா. இப்போ செகண்ட் ரோக்கு உள்ள டேட்டா வந்து நம்ம கொடுத்துக்கலாம். லெட் இட் பி 4, 5, 6. அப்போ மேட்ரிக்ஸ் 1ல எனக்கு மொத்தம் 2 ரோ இருக்கு இல்லையா, 1, 2, 3 அப்படின்றது ஒரு ரோலையும், செகண்ட் ரோவில் 4, 5, 6ன்னு சொல்லி இந்த டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு மொத்தம் இங்கே 3 ரோ இருக்குது இல்லை 2 காலம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். லெட் இட் பி 3 ரோ 2 காலம்னா 2 டேட்டா மட்டும் தான் இங்கே கொடுக்கலாம். ஸோ இது வந்து 1, 2ன்னு சொல்லிக்கிறேன். இது வந்து 4, 5ன்னு சொல்லிக்கிறோம். ஸோ இது வந்து 2 ரோவா மூணாவது ரோ. லெட் இட் பி 1, 2, 4, 5, 3, 6ன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து 2 டைமென்ஷனல் அரே கொடுத்துட்டு இது மொத்தம் 3 டேட்டா கொடுத்துருக்கோம் எண்டிங் ப்ராக்கெட்லையா. ஸோ இப்போ வந்து 3 ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். 1, 2 இந்த 2 டேட்டா இல்லையா. ஸோ இது 1, இது 2. அடுத்து அதேமாரி செகண்ட் ரோவில் 4, 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் 3, 6ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ மொத்தம் பார்த்தோன்னா 3 ரோ. காலம் பார்த்தோன்னா இது ஒரு காலம், இது ரெண்டாவது காலம். ஸோ 3 x 2 மேட்ரிக்ஸ் வந்துருச்சுங்களா. இப்போ செகண்ட் மேட்ரிக்ஸ் எனக்கு எப்படி இருக்கும், 2 x 3 அப்படின்னா 2 ரோ, ஆனால் காலம் வைஸ் எனக்கு 3 காலம் இருக்கணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா மேட்ரிக்ஸ் 2 இல்லையா. ஸோ இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா M2ன்னு வச்சுக்கலாம். இது ஒரு டைமென்ஷன் 2D அரே. ஸோ கர்லி ப்ராக்கெட்குள்ள எனக்கு இங்கே வந்து மேட்ரிக்ஸ் பிரகாரம் 2 x 3 2 x 3 அப்படின்றதுனால 2 ரோ தான் இருக்கணும். ஸோ 2 கர்லி ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஸோ 2 ரோ கொடுத்துட்டேன். ஸோ 2 x 3 இல்லையா. ஸோ 3 காலம் இருக்கணும். ஸோ என்ன வேணால் எடுத்துக்கலாம். லெட் இட் பி 1, இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1, 2, 3ன்னு சொல்லி ஒரு டேட்டாவுமே, அண்ட் தென் இதில் 1, 2, 3ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்போது இங்கே என்ன ஆகும், எனக்கு இந்த இடத்துல 1, 2, 3 ஃபர்ஸ்ட் ரோ, அதேமாரி 1, 2, 3. ஸோ எனக்கு டேட்டா வந்து நம்ம கொடுத்துட்டோம் இல்லைங்களா. இப்போ எனக்கு இங்கே வரப்போகிற டேட்டா என்னன்னா, ஸோ 7 அப்படின்றது ஏன்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, இதை இந்த 2 டேட்டாஸ் கூட தான் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் கூட 1 into 1 ஆன்சர் 1 தான். நெக்ஸ்ட் 2, இங்கே 1 இருக்கா, 2 into 1 2. அப்போ 1 + 2 ஆன்சர் வந்து 3ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த செகண்ட் ரோ ஆனால் காலம் மாற போகிறது இல்லை, சேம் இதே காலம் கூட தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 4 into 1 4, 5 into 1 5. அப்போ 4 + 5 ஆன்சர் வந்து 9. மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு திருப்பியும் 1 தான் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் ரோவை என்ன பண்ண போகிறோம், இது கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 3 1s are 3 தான், 6 1s are 6 தான். அப்போ 3 + 6 ஆன்சர் வந்து 9 இல்லைங்களா. ஸோ 9ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்து என்ன ஆகும்னா திருப்பியும்
இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கூட மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 1 இன்ட்டு 2 ஆன்சர் 2. இங்கே 2 இருக்கு, செகண்ட்ல இங்கே 2 இருக்கு. 2 2s are 4. ஸோ 2 + 4 ஆன்சர் வந்து 6ன்னு சொல்லி வரும். அந்த 6 நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 5 இந்த 2 2 கூட இது பண்ணும். ஸோ 4 2s are 8, 5 2s are 10. ஸோ 8 + 10 ஆன்சர் வந்து 18 வரும் நமக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்து இந்த 3 6 நம்ம வந்து இந்த 2 2 கூட மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 3 2s are 6, 6 2s are 12. ஸோ 6 + 12 ஆன்சர் நமக்கு வந்து 18 வரும் இல்லைங்களா. ஸோ அடுத்து திருப்பியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 1 2 இந்த தேர்ட் காலம் உள்ள டேட்டா கூட மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 1 × 3 ஆன்சர் 3, 2 × 3 ஆன்சர் 6. ஸோ 6 + 3 ஆன்சர் வந்து 9 வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இந்த 4 5 இந்த 3 3 கூட மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 4 3s are 12, 5 3s are 15. ஸோ 12 + 15 ஆன்சர் வந்து 27 அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 6 இருக்கு இல்லையா, இந்த 3 6 இந்த 3 3 கூட மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது 3 3s are 9, நெக்ஸ்ட் 6 3s are 18. ஸோ 9 + 18 ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27. ஸோ எனக்கு ஃபைனலாக வர அவுட்புட் வந்து இந்த மேட்ரிக்ஸ் தான் வரணும். இதுதாங்க மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த 2 மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இங்கே என்ன ரோவோ அந்த இதுவும் இங்கே என்ன காலமோ அதை எடுத்துட்டு தான் நான் புதுசாக ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோட அவுட்புட் மேட்ரிக்ஸாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணணும்னா இன்டீஜர் ரிசல்ட்டு ஈக்குவல் டு, ஸோ இதுவுமே 2 டைமென்ஷனல் அரே ஈக்குவல் டு, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து அரே கான்செப்ட் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புதுசாக ஒரு அரே நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா டைப் நெக்ஸ்ட் அரே நேம் கொடுத்துட்டு இங்கே நியூ அப்படின்ற கீவேர்டு கொடுத்துட்டு இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது என்ன சைஸுக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்றத சொல்லி நம்ம கொடுக்கணும். இது உள்ள நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியே இருக்கணும். ஸோ இங்கே வந்து எனக்கு 3 × 3 இல்லையா, சப்போ 3 ரோ இங்கே 3 காலம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு புது அரே உங்களுக்கு வந்து புது மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். சைஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகிருக்கு தவிர்த்து உள்ள டேட்டாஸ் நான் ஒன்றும் எதுவுமே சென்ட் பண்ணலை. ஸோ அந்த டேட்டா சென்ட் பண்ணுறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அவுட் ஆஃப் ஃபார் லூப் ஃபார் இன்டீஜர் i is equal to 0, என்னோட i வந்து லெஸ் தென், ஸோ இங்கே எனக்கு வந்து இங்கே ரோவும் சரி காலமும் சரி 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் நம்ம இங்கேயும் மென்ஷன் பண்ணணும். i லெஸ் தென் 3 ஒரு ஸ்டெப்லுமே i எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதுக்கு உள்ள இன்னொரு ஃபார் லூப்பு. இது எதுக்காகனா ஜேக்காக. இன்டீஜர் j is equal to 0 and then j less than 3 and then j plus plus. இதுக்குள்ள இப்போ இது இந்த அவுட் ஆஃப் ஃபார் லூப் இன்னர் ஃபார் லூப் எதுக்குன்னு சொல்லி நீங்கள் மேட்ரிக்ஸ் அடிஷன்லேயே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னா இது வந்து 0க்கும் இது ஐக்கும் இல்லையா, ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் நடக்கும். என்னென்னா மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறோம். லைக் இந்த 1 கூட ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, அண்ட் தென் இந்த டேட்டாவை இந்த டேட்டா கூட
மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணி வர 2 டேட்டாவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். அப்ப இந்த டேட்டா ரோக்கும் காலம்க்கும் அது கரெக்டா இருக்கும். இப்போ எனக்கு இங்க வந்து இன்கிரிமெண்ட் ஆகுது. எப்படின்னா இந்த 1 இந்த 1 கூட மல்டிபிள் பண்றோம் இல்லையா? ஸோ அடுத்து எனக்கு இது இன்கிரிமெண்ட் ஆகுதா? அப்போ இந்த இன்கிரிமெண்ட் கவுண்ட் எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகுறதுக்காக புதுசா ஒரு வேரியபிள் வந்து நம்ம இங்க எடுத்துக்க போறோம். அதுதான் கேன்னு சொல்லி, இல்ல அப்படின்னா நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். ஸோ இன்டீஜர் கே இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்க வந்து ஒரு ஒரு வாட்டியுமே எனக்கு அது இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அது இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் தென் இங்க பார்த்தீங்க அப்படின்னா இது எத்தனை வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆக போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அப்படின்னு பார்த்தா ஸோ 2 தடவை தான். ஸோ இது ஒரு தடவை, இது 2வது தடவை இல்லையா? அப்போ லெஸ் தென் 2 கொடுத்தா போதும். இங்கேயும் ஒரு தடவை, இது 2வது தடவை. அதுக்கு மேலே நம்ம கிட்ட இல்லை இல்லையா இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணோம்னா 0ல ஆரம்பிச்சு எது இருக்கும் தான் இருக்கும்னா 2 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா 0 1 அதுக்கு மேலே என்கிட்ட இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. கே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். அண்ட் தென் ஸோ இப்போ என்னன்னா இது வந்து ஐ, இந்த இது வந்து ஐ. ஐ வந்து எனக்கு இனிஷியலாக வந்து இது 0 பொசிஷன் இல்லையா? இது 0வாக இருக்கும், இது 1ஆக இருக்கும், இது 2ஆக இருக்கும். காலம் வந்து ஜேவா எடுத்திருப்போம். ஸோ காலம் ஜே வந்து இது 0, இது 1. அதே மாதிரி இது ஐனும் எடுத்திருப்போம், இது ஜேவா எடுத்திருப்போம். செகண்ட் மேட்ரிக்ஸுமே இது வந்து ஐ வந்து 0 அண்ட் தென் ஐ வந்து 1. இது வந்து ஜேவா எடுத்துப்போம், இது 0 1 2. அண்ட் தென் இப்போ புதுசாக கேன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த கே எதுக்காகனா ஐட்ரேஷனுக்காக. ஸோ இது கே வந்து இனிஷியலாக நான் வந்து என்ன பண்ணேன்னா 0வா வச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு ஐ 0வாக இருக்கும், ஜே இதுதான் ஜே ஓகேங்களா காலம். ஸோ ஜேவும் 0வாக இருக்கும், நெக்ஸ்ட்டு கேவும் 0வாக இருக்கும். அப்போ இந்த டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு சம் வந்து இனிஷியலாக 0வாக இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு புதுசாக கிரியேட் பண்ண ரிசல்ட் இருக்கு இல்லையா? எனக்கு ரிசல்ட்டில் வந்து இப்போதைக்கு எதுவுமே இருக்க போகிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த 3வது லூப்புக்கு வெளியே நான் வந்து சொல்லிடுறேன். என்னன்னா என்னோட ரிசல்ட்டு ஓட இண்டெக்ஸில் எனக்கு இனிஷியலாக சம் வந்து 0வாக இருக்க போகுது. என்னோட டேட்டா வந்து அங்கே 0வாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அது எந்த பொசிஷன்னோ இங்கே சொல்லிடணும் நம்ம. ஐ இங்கே ஜே. ஏன்னா எனக்கு ஐஜே எனக்கு ரெண்டுமே இனிஷியலாக என்னவா இருக்கும்? இங்கே ரிசல்ட் ஆஃப் ஐயோ எனக்கு ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும், என்னோட ஜேவும் 0வாக இருக்கும். சரிங்களா? அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இனிஷியலாக இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே நான் ஒன்றும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணலை இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ என்ன சொல்லணும்னா என்னோட ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளில் இங்கே என்ன பண்ணுறோன்னா இது வந்து இங்கே ஐயினும், ஸோ இதுக்குள்ளே ஐயினும், இது பக்கத்தில் ஜேன்னு சொல்லி கொடுத்துட்றோம். அண்ட் தென் எனக்கு இனிஷியலாக என்னோட ரிசல்ட் ஆஃப் ஐயும் ஜேவும் 0வாக இருக்குது. இது கூட நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து இங்கே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த எது கூட மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட மேட்ரிக்ஸ் 1 இருக்கா? மேட்ரிக்ஸ் 1ஓட ஐ.
i வந்து 0வா இருக்கும். அண்ட் தென் இங்க நான் எடுத்துக்க போற வேரியபிள் வந்து k. நான் வந்து இன்க்ரிமெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஐட்ரேஷன் வந்து k வந்து நான் 0வா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ கேவும் எனக்கு இனிஷியலா இங்க என்னவா தான் இருக்கு, 0வா தான் இருக்கு. ஐயும் எனக்கு இங்க 0வா தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொசிஷன்ல இருக்கிற டேட்டாவை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம எது கூட மல்டிபிள் பண்ணுவோம், இந்த பொசிஷன் கூட தான் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? அப்ப இங்கேயுமே நம்ம என்ன பண்றோம், கேன்னு சொல்லி இருக்கிறோம், இங்க ஜேன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்கு. இங்க என்ன பண்றோம்னா இன்டூ, ஸோ மல்டிப்ளிகேஷன் பி மேட்ரிக்ஸ் 2, இங்க மேட்ரிக்ஸ் 2ல இருக்கிற கே அண்ட் தென் என்னோட ஜே. சரிங்களா? ஸோ அந்த ரெண்டு டேட்டாவை மல்டிபிள் பண்றோம். ஸோ மல்டிபிள் பண்ணிட்டு வர டேட்டாவை ரிசல்ட் கூட ஆட் பண்ணிட்டு அது இதுலயே ஸ்டோர் பண்ணிடுறோம். அண்ட் தென் இது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டெப்மே ரிப்பீட் ஆகும். லைக் எனக்கு இப்போ இனிஷியலா ஐ இன்க்ரிமெண்ட் ஆக போறது இல்லை, கே மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. அப்ப இது வந்து இனிஷியலா 0வா இருக்கும். நல்லா கவனிங்க, மேட்ரிக்ஸ் 1ஓட ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ வந்து 0வா இருக்கும் இல்லையா, கேவும் 0வா இருக்கும். இது கூட நம்ம எதை மல்டிபிள் பண்றோம், மேட்ரிக்ஸ் 2ஓட 0th பொசிஷன். அதே மாதிரி ஜேவும் எனக்கு இங்க 0வா தான் இருக்கும் இல்லையா. ஸோ இங்க எல்லாமே 0th பொசிஷனுக்கு டேட்டாவை தான் மல்டிபிள் பண்றோம். மேட்ரிக்ஸ் 1லயும் இந்த பொசிஷன்ல இருக்கிற டேட்டா கூட இந்த பொசிஷன்ல இருக்கிற டேட்டா கூட தான் நம்ம என்ன பண்றோம், மல்டிபிள் பண்றோம். அடுத்து எனக்கு என்ன ஆகணும், கே கண்டிப்பா இங்க இருந்து இதுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும் இல்லையா, அப்பதான் எனக்கு இந்த 2 வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இது கூட அடுத்து அவங்க பண்ண போது இது கூட தான் அவங்க வந்து மல்டிபிள் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இங்க வந்து கே வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ இனிஷியலா இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போகும்போது கே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ கே இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்ல எனக்கு என்ன ஆகும், ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லூப் வந்து ஒரு ஸ்டெப்மே இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் அன்டில் எனக்கு செகண்ட் இது இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்காக தான் இங்க லெஸ் தென் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபைனல் அவுட்புட் 3x3 மேட்ரிக்ஸ். உங்களோட ஃபைனல் அவுட்புட் 2x2 இருந்தது அப்படின்னா நீங்க லெஸ் தென் 2ன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்னோட மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி வர டேட்டா வந்து இதில் ஸ்டோர் பண்ணிட்டு இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் எனக்கு ஒரு இது முடியுதோ, ஓகேங்களா, இந்த லைனில் இருக்கிற டேட்டாவை நான் வந்து மல்டிபிள் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு இங்கே ஒரு டேட்டா வந்துடுச்சு அப்படின்னா அடுத்து போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா என்னோட சம்மை திருப்பி நான் என்னவாக்கிடணும், 0வாக்கிடணும். அதனால தான் இந்த லூப்பை விட்டு வெளியே வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா ரிசல்ட் வந்து எனக்கு முன்னாடிலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டு வெளியே வரும், ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 ஆகும். 1 லெஸ் தென் 3 கண்டிஷன் ட்ரூ. உள்ள வரும்போது எனக்கு வந்து ஐ ஆஃப் ஜே ரிசல்ட் வந்து 0வாயிடுது. சம் எனக்கு இந்த இடத்துல சம் 0வாயிடுது. ஸோ திருப்பியும் லைக் அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை மல்டிபிள் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை நெக்ஸ்ட் அதோட அடுத்த நம்பர் கூட மல்டிபிள் பண்றது. லைக் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த டேட்டாவை இந்த டேட்டா கூட மல்டிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்க ஐ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ இந்த டேட்டாவை இந்த டேட்டா கூட மல்டிபிள் பண்றோம். அதே மாதிரி இந்த டேட்டாவை இந்த டேட்டா கூட மல்டிபிள் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்மே ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து தான் என்ன பண்ணுவோம், இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அடுத்து இதே டேட்டாவை இந்த 2 கூட ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே ரிசல்ட்டில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? அப்போ இந்த லூப்பை விட்டு வெளியே வரும்போது நான் வந்து இந்த டேட்டா வந்து தாராளமாக பிரிண்ட் பண்ண சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை டைரெக்டாக கொடுத்துடலாம். ரிசல்ட் ஆஃப் ஐஜே எனக்கு என்னன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ப்ளஸ் எனக்கு மேட்ரிக்ஸ் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் வந்து வேணும் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா டேட்டா ஒரே லைனில் பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை இல்லையா? அடுத்த இதில் தான் பிரிண்ட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது, நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவை என்னால் இது பண்ண முடியும். அப்போ எங்கேயும் என்ன பண்ணணும்னா 369 பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த டேட்டா எனக்கு அடுத்த லைனில் தான் பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறதுனால ஒரு எல்என் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த லூப் கரெக்டாக இந்த லூப்பை விட்டு வெளியே வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போக சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட். ஸோ இந்த இதுவே போதும், இங்கே எல்என் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட் லைனில் தாங்க போகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோடை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு. ஸோ ரன் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க 3 6 9. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் லைன்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு இது வந்து ஒரே லைனில் தான் வேணும் இல்லையா? அப்போ இந்த ரிசல்ட் பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இங்கே இருக்கிற எல்என் ரிமூவ் பண்ணிட்டா போதுங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இப்போ பாருங்க ஒரே லைனில் பிரிண்ட் ஆயிடுச்சு 369. அடுத்த லைனில் 918 27. அடுத்த லைனில் 918 27. இதுதாங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்கமிங் என்ன மாதிரி கான்செப்ட்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.